100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2024 தமிழ் புத்தாண்டில் என்னவெல்லாம் அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டியவை என்னென்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கப் போகின்றது, பண வரவெல்லாம் தாராளமாக அமையப் போகின்றதா, இதுவரைப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கப் போகின்றதா, சுகபோக வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும், இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய ராசிக்கு கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது, சிறப்பான வாழ்க்கை வாழ என்ன செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பற்றி இந்த புத்தாண்டில், இந்த தமிழ் புத்தாண்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். சரி வாங்க, இந்த தமிழ் புத்தாண்டிற்கான உங்களுடைய ரிஷபராசிக்கான பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழக்கூடிய மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா 2024 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கின்றது. ஒரு வருட காலம் இந்த புத்தாண்டில் என்னவெல்லாம் மாற்றம் நிகழப்போகின்றது, கிரக பெயர்ச்சியால் சிலருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது. சித்திரை மாதத்தில் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார். குரோதி ஆண்டில் ராகு சனி சேர்க்கையும் ஏற்பட போகின்றது. இந்த கிரகங்களினுடைய மாற்றத்தால் ரிஷபராசியில் பிறந்தவர்களுடைய உங்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராகு லாபஸ்தானத்திலும் கேது பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் இந்த ஆண்டு முழுவதும், இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் பயணம் செய்கின்றனர். குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய ராசிக்கு ஜென்ம குருவாக இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார். சனி பகவான் இந்த 2024 ஆண்டு இறுதியில் விரய ஸ்தானத்திற்கு வரப்போகின்றார். இதனால் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு யாவும் இந்த வருடத்தில் கிடைக்கும். தண்ணீரில் கண்டம் இருப்பதால் ஆறுகள் அருவிகளில் குளிக்கும் போது கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு ஆலய தரிசனம் செய்ய போகிறீங்க. ஆன்மீக பயணங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. குரு பகவான் 2024 மே 1ஆம் தேதி முதல் உங்களுடைய ஜென்ம ராசியில் பயணம் செய்கின்றார். ஜென்ம குரு என்பதால் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. எவருக்கும் வாக்குறுதி கொடுப்பதையோ, பணம் நகையை கடனாக இரவல் தருவதையோ வேண்டாத வேலை என்று தான் சொல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அசைவ மற்றும் கார உணவுகளை குறைத்து கொள்ளுங்க. வீண் செலவுகளை தவிர்த்திடுங்க. குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 7 மற்றும் 9ஆம் இடங்களின் மீது விழுகின்றது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதால் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய பிடிவாதம் குறையும். மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடைபெறும். அடிக்கடி கர்ப்பசிதைவு ஏற்பட்ட நிலை மாறும். குழந்தைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி நல்ல விதமாக முடியும். களத்திரஸ்தானத்தின் மீது குரு பகவானுடைய பார்வை விழுவதால் திருமணம் கைகூடி வரும். தம்பதிக்கு இடையே நெருக்கம் ஏற்படும். வீட்டில் தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். அயல்நாட்டில் இருக்கும் உறவினர்கள், நண்பர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாவார். பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய 9வது வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கப் போகின்றது. கடனில் ஒரு பகுதியை அடைக்க போகிறீங்க. தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும். பயணங்கள் சாதகமாகும். பதவிகள் பட்டங்கள் கிடைக்கும். உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும். இளைய சகோதர வகையில் நல்லது நடக்கும். சகோதரிக்கு திருமணம் கைகூடி வரும். முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். மனைவி வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கும். கேது பகவான் 5ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் உங்களில் சிலர் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனத்தை வாங்குவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நன்றாக இருக்கும். பெற்றோர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படும். மருத்துவ செலவு நிச்சயம் அதிகரிக்கும்.
தொழில் வியாபாரத்தில் முன் யோசனை தேவை. மற்றவர்களின் பேச்சை கேட்டு புதிய துறையில் முதலீடு செஞ்சிடாதீங்க. உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். அரசு வேலை பதவி உயர்வுக்காக தேர்வு எழுதி இருப்பவங்க வெற்றி பெறுவீங்க. சம்பளம் கூடி வரும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்கள் பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இது இருக்கும். அதிக அக்கறையோடு படித்தால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும். சிலருக்கு கல்வியில் தடை ஏற்படும். குரோதி ஆண்டில் ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள் மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொள்வீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வருடத்தில் எல்லாமே சாதகமாக இருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு பல கவலைகளும் விலகும். புதிய வருடங்களில் கிரகங்களின் நிலை சிறப்பாகவே இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். நல்ல காலம் பிறக்கப் போகின்றது. இதனால் எதையும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. பொறுமையாக இருப்பதே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். கஷ்டங்களின் கடைசி கட்டத்தில் இருக்கீங்க. கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. எல்லாமே மாறும். எதிலும் அலட்சியம் வேண்டாம். அடுத்த 15 நாட்களை கடந்து விடுங்கள். புத்தாண்டு குரு பெயர்ச்சி சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். தொட்டதெல்லாம் விலகும். அதாவது தொட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாம் விலகும். தொட்டதெல்லாம் துலங்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த காரியமும் நடக்காமல் போகாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயன்றா நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்தே தீரும். உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு ஜென்ம இடத்தில் குரு பகவான் மாற இருக்கின்றார். 5, 7, 9 ஆகிய இடங்களையும் பார்க்கின்றார். குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் முக்கியம். அப்படின்றதுனால தடங்கள் வந்தாலும் நீங்கள் நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்தால் நிறைவேற்றிடுவீங்க. அது அனைத்தையும் குரு பகவான் பார்த்து விடுவார். புத்தாண்டு பிறந்து முதல் 15 நாட்களுக்கு பிறகு நீங்கள் நினைத்தது எல்லாம் நிச்சயம் நடக்கும். கால் மேலே கால் போடும் காலம் வரும். எதுவும் நல்லதே நடக்காதா, தடங்கல்கள் மட்டுமே வருதே என்று ஏங்கிக் கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். சில நல்ல விஷயங்கள் நன்றாக நடக்கும். குழந்தை பேருக்கு வாய்ப்பு இருக்கின்றது. திருமணம் கைகூடி வரும். நீங்கள் நல்ல வேலையில் படிப்புக்கு ஏற்ற வேலையில் அமர போகிறீங்க. அரியணையில் ஏறக்கூடிய காலம் ஏற்படும். வேலை நிமித்தமாக இடம் மாற்றம் ஏற்படும். வேலை மாற்றம் ஏற்படும். வேலையில் பணம் கொட்டோ என்று கொட்டிக்கொண்டே இருக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருங்க. முக்கியமாக கணவன் மனைவி இடையே பிரச்சனை ஏற்படும். போக்குவரத்தில் கவனமாக இருங்க. நிலம் வாங்குவது கடன் வாங்குவதில் கவனமாக இருங்க. குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்க. குடும்ப உறவுகளில் சில சிக்கல்கள் ஏற்படும். அப்படின்றதுனால எதையும் நிறுத்தி நிதானித்து செய்வது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். ரிஷபம் ராசி, உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு புத்தாண்டு சிறப்பாகவே ஆரம்பிக்கின்றது. மனதளவில் உற்சாகம் அதிகரிக்கப் போகின்றது. புதிய முயற்சிகளில் சாதகமான சூழல் ஏற்பட போகின்றது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க. எதிர்பாராத சில வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களும் சுபகாரியங்களும் கைகூடி வரும். உடல் அளவில் இருந்து வந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. ஆடம்பரமான சிந்தனைகள் மற்றும் ஆர்வம் ஏற்படும். வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக நன்மை ஏற்படும். தொலைதூர தகவல்கள் சாதகமாக அமையும். வீடு மனை சம்பந்தப்பட்ட செயல்களில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். எந்த ஒரு செயலையும் 1க்கு 2 முறை நன்கு சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். சாஸ்திரம் மற்றும் சம்பிரதாயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனதளவில் இனம் புரியாத சில கற்பனைகள் உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். வாகன பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படும். விவசாய பணிகளில் மத்தியமமான வரவுகள் உண்டாகும். எதலையும் பற்றின்றி செயல்படுவீங்க. விரக்தி மனப்பான்மையை குறைத்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணைவரிடத்தில் மனமிட்டு பேசுவதால் தெளிவு புரிதல் யாவும் நிச்சயம் ஏற்படும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது தான் நல்லது. வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும். உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வங்கி சார்ந்த துறைகளில் ஆதாயம் அடைய போகிறீங்க. நீதித்துறை பிரிவுகளில் மேன்மை ஏற்படும்.
வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீங்க. புதிய முடிவுகளை செயல்படுத்துவதில் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். வியாபார பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். ஆனால் அதிக அளவிலான லாபத்தை சம்பாதிக்க போகிறீங்க என்றே சொல்லலாம். இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் வடபழனி முருகன் கோவில் அல்லது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று உங்களுடைய ராசியை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி பூஜை செய்து வாருங்கள். எல்லாம் உங்களுக்கு நன்மையே நடக்கும். சுகபோகமான ராஜயோக வாழ்க்கையை ரிஷபராசிக்காரர்கள் வாழப் போகிறீங்க என்று உறுதியாக சொல்லலாம். இந்த 2024 தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் பலவும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.